என்கிட்ட நீங்க ஏதோ கொஞ்சம் தனியா பேசணும்னு சொன்னீங்களா? ஆனா அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களை இவ்வளவு நேரம் காக்க வச்சதுக்கு நான் மன்னிப்பு கேட்க போறதில்ல. ஏன்னா நான் செஞ்சது தப்புன்னு எனக்கு தோணல. எனக்கு இது பிடிக்கல. இந்த பொண்ணு பாக்குறது சந்தையில மாட்ட பாக்குற மாதிரி இருக்கு. எங்க அப்பா அம்மா நான் நல்ல பொண்ணு, அடக்கமான பொண்ணு, குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணு, அப்படி இப்படின்னு நிறைய சொல்லியிருக்காங்க. ஆனா நான் அப்படி இல்லை. கோபம், பிடிவாதம், திமிரு, ஈகோ எல்லாம் உண்டு. பொறுப்பு கிடையாது, அக்கறை கிடையாது, இப்படி நிறைய. நான் உங்களுக்கு ஒரு நல்ல மனைவியா இருப்பேன்னு எனக்கு தோணல. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? பொண்ணு பார்க்க வந்தபோது நான் அவ்வளவு சொல்லியும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? உன்னை எனக்கு பிடிச்சிருந்தது. என் அண்ணன் கல்யாணத்துல தான் நான் உன்னை பொண்ணு பார்க்க போனேன். உன்னை நேர்ல பார்த்து எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லை, மடிச்சிடுன்னு சொல்லிட்டு போகத்தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம், நான் பேச நினைச்சதை நீ பேசி கேட்டதுக்கு அப்புறம் என்னமோ தெரியல, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உனக்கு இந்த கல்யாணம் நடந்ததுல சந்தோஷம் தானே? இல்ல. Good evening, sir. Hope you enjoy your dinner. Thank you. குழந்தை ஏன் அழுதுகிட்டே பிறந்தது தெரியுமா? இந்த உலகத்துக்கு வர விருப்பம் இல்லைன்னால அந்த இடம், மொழி, சூழ்நிலை எல்லாம் புதுசா இருக்கேன்னு கிட்டத்தட்ட அதே மாதிரி